எனக்கு இந்த வேலை ரொம்ப நல்லா தெரியும். இதை வச்சே நான் ஒரு பிசினஸ் ஒன்று ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா தப்பி தவறி அது ஃபெயிலியர் ஆயிட்டா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆக்சுவலி இது நம்ம சைல்ட்ஹுட்ல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் ஆயிரத்துல ஒருத்தனால மட்டும்தான் முடியும். அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன். நமக்கு எதுக்கு தம்பி இந்த மம்பு தும்பலாம்? சரியில்லாதவனை பார்த்தா விளைவிக்க நமக்கு எதுக்குடா வம்பு? இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்பா. இந்த மாதிரி பல வார்த்தைகள் சொசைட்டிலையும் சரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட இருந்து கேட்டு வளர்ந்துருக்கோம்ல. இதுதான் இந்த செல்ஃப் டவுட்டுக்கான மைய புள்ளியே. இந்த வார்த்தைகளை நம்பி நிறைய பேர் நம்மளால இது முடியாது போல அப்படின்னு நினைச்சு சிங்கிள் ஃபெயிலியர்லயே அதை ட்ராப் அவுட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஓ மயன் அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டான்டா. என் மாவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். ஆனா சில பேர் இந்த நெகட்டிவிட்டியை காதலியே வாங்காம அவங்களோட டெஸ்டினேஷன் என்னன்றதை தெரிஞ்சு அதை அடைஞ்சிருக்கிறாங்க. அப்போ எந்த வாய் டிமோட்டிவேட் பண்ணி இதெல்லாம் உன்னால முடியாதுன்னு சொல்லுச்சோ இவங்க வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் நான் அன்னைக்கே சொன்னேன்ல நீ பெரிய ஆளா வருவ அப்படின்னு சொல்லும். இந்த மோட்டிவேஷன்லாம் அப்பாற்பட்டு டெக்னிக்கலா எதனால நமக்கு இந்த செல்ஃப் டவுட் வருது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போங்க. முதல் விஷயம், நம்ம பண்ற பிசினஸோ சர்வீஸோ ஏதோ ஒண்ணு அதுல ஒரு நம்பிக்கை இல்லாம அது நம்ம பண்ணக்கூடிய விஷயம் அவங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கொடுக்குமா அப்படின்ற நம்பிக்கை இல்லாத தன்மை இருக்கவே கூடாது. இதைத்தான் இம்போஸ்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்க. இது கண்டிப்பா இருக்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம், இது நிறைய பேர் கிட்டக்கே இருக்குது. அதாவது யாராவது ஏதாவது நம்மளை சொல்லிட்டா நம்ம எல்லா விஷயத்துலயும் பெர்ஃபெக்டா இருக்கணும், நம்ம எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணணும், ஐயோ அவங்க இப்படி நினைச்சிருவாங்களோ, ஐயோ அவங்க அப்படி நினைச்சிருவாங்களோ, இந்த மாதிரி விஷயத்தை தான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் கண்டிப்பா இருக்கவே கூடாது. மூணாவது விஷயம் ரொம்ப ரொம்ப மோசமானது. அதாவது ஒரு ப்ராடக்டோ இல்ல ஒரு சர்வீஸோ ஒரு பிசினஸோ நீங்க அதை டெலிவரி கொண்டு போறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்டை பார்த்துட்டு இல்ல இது நல்லா இல்ல இது சரியா வராது அப்படின்னு நீங்களாவே ஜட்ஜ் பண்ணிக்கிறது. இதைத்தான் பாத்தீங்க அப்படின்னா இன்னர் கிரிட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்களே நல்லா இல்லைன்னு அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறது. இது டெலிவரி பண்ணாதான் தெரியும், அவங்க பார்த்துட்டு அதுல சஜஷன் சொன்னாதான் தெரியும். அந்த சஜஷன் எடுத்துக்கிட்டு நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் அப்படிங்கிறதே தெரியறது இல்லை. அதை நம்மளே ரெடி பண்ணி பார்த்துட்டு நல்லா இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதை ஒதுக்கி வச்சிருந்தது. சரி, இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நீங்க பண்ணணும். அதாவது ப்ராப்பரா அதை R&D பண்ணி அந்த விஷயத்தை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. அதை 4 பேர்கிட்ட கொண்டு போய் காமிங்க. அவங்க அதை பத்தி ஏதாவது ஒண்ணு சொல்லட்டும். அதுதான் பாத்தீங்க அப்படின்னா நீங்க அடுத்த லெவலுக்கு அதை கொண்டு போறதுக்கான ஒரு ஊண்டுகோலா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட சஜஷன். நான் இப்ப சொன்ன 3 விஷயத்தை நீங்க ஒழிச்சு கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களோட வெற்றியை உங்களாலே தடுக்க முடியாதுங்க.